ஹலோ, வெல்கம் டு ஆல்ஃபா அகாடமி. ஆல்ரெடி இதுல பார்ட் 1 பார்த்தோம். இப்ப பார்ட் 2 இன் anatomy of flowering plants. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we gonna see tissues. ஆல்ரெடி டிஷ்யூஸோட குட்டி ஒரிஜின் எப்படி டிஷ்யூஸ்னா என்ன அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிட்டேன். இப்ப அதுல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the tissues in tissues or nothing but the cells or combined to form tissues. Tissues will have the same origin. அதுக்கப்புறம் ஒரே வேலையை பார்க்கும். அந்த டிஷ்யூஸ் ஒன்னா இருக்கலாம், ஒரே மாதிரி செல்ஸால மேடப்பா இருக்கலாம், இல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆயிருக்கலாம். இப்ப the tissues is divided into two types. One is meristematic tissues, other is permanent tissue. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன அப்படின்னா கண்டினியூஸ் செல் டிவிஷன் எந்த இடத்துல நடக்குதோ, எந்த டிஷ்யூல கண்டினியூஸ் செல் டிவிஷன் நடக்குதோ அந்த டிஷ்யூஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி டிவிஷன் இல்லாம எல்லாம் மெச்சூர் செல்ஸ் பெர்மனண்டா செல்ஸா இருக்கு அப்படின்னா அந்த டிஷ்யூஸ பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் எப்படி இருக்கும்? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஆர் ஸ்மாலர் இன் சைஸ், ரொம்ப குட்டி குட்டி செல்ஸா இருக்கும். And they contain dense cytoplasm. நல்ல பல்ஜா இருக்கும் செல்ஸ், full of nutrients. It is completely present with protoplasm and large nucleus is present. ஏன்னா அது டக்குன்னு டிவைட் ஆகணும்ல, டிவைட் ஆகி ரெண்டு செல்ஸும் டிவைட் பண்ணுறதுனால they contain large nucleus. Then thin wall, ஒரு இது இருக்கு அவுட்டர் கவரிங். திக்கா இருந்தா சீக்கிரம் பிரேக் பண்ண முடியும், தின்னா இருந்தா சீக்கிரமா பிரேக் பண்ண முடியும், தின்னா இருந்தா தான் சீக்கிரமா கட் பண்ண முடியும். அதனால the cell wall is also so thin. Then abond plasmodesmatal connections. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, these are the characteristics of meristematic tissues. அப்ப permanent tissues எங்க இருந்து ஃபார்ம் ஆகும்? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல டிவைட் ஆகுற செல்ஸ் அது கொஞ்ச நாள் ஆக ஆக என்னவா மாறும் அப்படின்னா permanent செல்ஸா மாறும். ஓகே, formed by division of meristematic cells, they have lost their capacity to divide. They are modified structurally and functionally. எப்ப ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வளர 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 அது பெர்மனண்டா மாறும். பெர்மனண்டா மாறுது அப்படின்னா it will is the cell walls are modified structurally and functionally. இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா பெர்மனன்ட் செல்லால டிவைட் ஆக முடியாது. மெரிஸ்டமேட்டிக் செல்லால என்னமா கண்டினியூஸ் டிவிஷன் நடக்கும். ஆனா பெர்மனன்ட் செல்லால பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடுச்சுன்னா அதால டிவைட் ஆக முடியலன்னா அப்ப அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ், பெர்மனன்ட் செல்ஸ் சொல்லுவோம். ஓகே, இப்ப மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எந்த இடத்துல கண்டினியூஸ் டிவிஷன் நடக்கும் அப்படின்னா இட் இஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைமரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம். பிரைமரி மெரிஸ்டம்னா என்ன அப்படின்னா which is responsible for the primary growth. எந்த மெரிஸ்டம்ல செல் டிவிஷன் நடந்து பிரைமரி growth நடக்குதுலாம். பிரைமரி growthனா என்ன சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன். பிரைமரி growth nothing but it increases in the length of the plant, height wise நடக்குது அப்படின்னா அத பிரைமரி growth சொல்லுவோம். எந்த மெரிஸ்டமால பிரைமரி growth நடக்குதோ அந்த மெரிஸ்டமா பிரைமரி மெரிஸ்டம்னு சொல்லுவோம். செகண்டரி மெரிஸ்டம்னா என்னமா, எந்த மெரிஸ்டம் செகண்டரி growthக்கு டியூரைஸ் பண்ணுதோ அந்த மெரிஸ்டம் செகண்டரி மெரிஸ்டம். செகண்டரி growthனா என்ன, பிரெத் வைஸ் வளர்றத நம்ம செகண்டரி growthனு சொல்லுவோம். கிரித் வைஸ், கிரித் ஆர் பிரெத் இன்க்ரீஸ் பண்ணா செகண்டரி growthனு சொல்லுவோம். இந்த செகண்டரி growth யாரால வரும்? செகண்டரி மெரிஸ்டமால வரும். யாரெல்லாம் லென்த் இன்க்ரீஸ் பண்றாங்களோ அங்க அந்த செல்ஸ் டிவைட் ஆகுற அந்த ரீசன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி மெரிஸ்டம்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிரைமரி மெரிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் ரெண்டு பேர். ஒன்னு எபிக்கல் மெரிஸ்டம், இன்னொன்னு இன்டர் கேலரி மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம் பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே நிறைய பேசணும். எபிக்கல் மெரிஸ்டம் ரெண்டு, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் என்ன பண்ணும், டவுன்வர்ட்ஸ்க்கு செல்ஸ் ஆட் பண்ணும். ஆர்எம் என்ன பண்ணும், அப்வர்ட்ஸ்க்கு செல்ஸ் ஆட் பண்ணும். இது வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேமா டிஸ்கிரிப்ஷன்ல, அதை போய் கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்து செகண்டரி growth, பிரெத் இன்க்ரீஸ் பண்றது யாரு அப்படின்னா சிலிண்டர் லேட்ரல் growth. ரெண்டு நடக்கும் நம்மளுக்கு, சிலிண்டர் ஆர் லேட்ரல் ஆர் சிலிண்டர் மெரிஸ்டம். இந்த சிலிண்டர் மெரிஸ்டம் யார் யார் அப்படின்னா ஒன்னு வாஸ்குலர் கேம்பியம், இன்னொன்னு கார்க் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம் ரெண்டு, அகைன் இன்ட்ராஃபாசிகுலர், இன்டர்ஃபாசிகுலர். இன்ட்ராஃபாசிகுலர் அப்படின்னா வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கு நடுவுல, சைலம் அண்ட் ஃப்ளோயம்க்கு பண்டல்ஸ்க்கு நடுவுல ஃபார்ம் ஆகுறது இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம்னு சொல்லுவாங்க.
மெடுலரி ரேஸ்ல ஃபார்ம் ஆகுற கேமியம் வந்து இன்டர்ஃபாசிகுலர். இன்டர்ஃபாசிகுலர் ஒன்னா சேர்ந்து தான் நம்மளுக்கு யாரை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா வாஸ்குலர் கேமியம் ஃபார்ம் பண்ணும். வேர் த xylem and phloem divides. ஓகே, கார்க் கேமியம் அந்த பார்க் ஃபார்ம் பண்றது யாரு? ஃபெல்லம், ஃபெல்லோடம், அது எல்லாமே வந்து எதுக்குல வரும் அப்படின்னா கார்க் கேமியம்ல வரும். தட் gives to செகண்டரி growth. இப்ப புரிஞ்சுதாமா? பிரைமரி growthனா லென்த் இன்க்ரீஸ் பண்றது, அது வந்து ரெண்டு தான். ஒன்னு எபிக்கல் மெரிஸ்டம், இன்னொன்னு இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி மெரிஸ்டம்ல எதுல இருக்கும்? கிராசஸ்ல பார்க்கலாம். Okay, the secondary meristem which gives to the increase in the breadth of the plant. Breadth of the plant எதுல பார்க்கலாம் அப்படின்னா vascular bundles and coarse cambium. Vascular cambium and coarse cambium gives rise to the width of the plant, increases the width of the plant. Okay, இப்போ next permanent tissue is again divided into simple permanent and complex permanent. சிம்பிள் பெர்மனன்ட்னா என்ன? சிம்பிள் டிஷ்யூனா என்ன? ஒரே மாதிரி ஆஃப் செல்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்லுவோம். வேற 2-3 செல்ஸ் கம்பைன் ஆகி ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஓகே, பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இது எல்லாமே ஒரே மாதிரி ஆஃப் செல்ஸ் கம்பைன் பண்ணிதான். இப்போ பேரன் கைமா டிஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா பேரன் கைமா செல்ஸால தான் மேடப் ஆயிடுது. அப்ப இது சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஆனா ஜைலம் அப்படி கிடையாது. ஜைலம் ஃபைபர் இருக்கும், ட்ரக்கேஜ் இருக்கும், வெசல்ஸ் இருக்கும், ஜைலம், பேரன்கைமா, இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஜைலம் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் ஃப்ளோயம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகே, இது முடிஞ்சது. நான் இவ்வளோ நேரமா ஒன்றத்தை பத்தி பேசுறேன். வாட் இஸ் தட்? ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்னு பேசிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஃபர்ஸ்ட் எஸ்ஏஎம் பார்க்கலாம். எஸ்ஏஎம் பாருங்க, இதுதான் வந்து ஒரு லீஃப் துளிர் விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அதோட பிக்சர் குட்டி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இருக்குன்னா இங்க குட்டி இலை இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த டிப்ல யார் இருக்காங்க அப்படின்னா the shoot epical meristem. Meristematic activity continues நடந்துட்டே இருக்கும். இந்த 2 குட்டி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் சுத்தி இருக்கு. அப்ப அகைன் இங்க வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஒரு லீஃப் வர்றதுக்கிட்ட அங்க நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிலரி பட்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி பட்னா என்ன? சேம் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி காமிக்கிறது. கொஞ்சம் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை வந்து கொஞ்சம் விட்டுரும். இது க்ரோ ஆகிட்டே போகும்போது இங்கேயும் போகும்போது இது கொஞ்சம் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை விட்டுட்டு மூவ் ஆகும். அதுதான் நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஆக்சிலரி பட்டா மாறும். இந்த ஆக்சிலரி பட்ல இருந்து நம்மளுக்கு நியூ ஃபிளவர் வரலாம், இல்ல பிரான்ச் வரலாம், எது வேணாலும் அரைஸ் ஆகலாம். ஓகேவாமா? இது எல்லாமே வந்து பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம்ல என்ன இருக்கு? the outermost covering of the root யாருமா? ரூட் கேப் இருக்கு. நெக்ஸ்ட் லேயர் பாருங்க, அவுட்டர் லேயர் புரோட்டோடர்மா. புரோட்டோடர்மால இருந்து நம்மளுக்கு என்ன கியூரைஸ் ஆகும் அப்படின்னா எபிடெர்மிஸ் அரைஸ் ஆகும். புரோட்டோடர்மா கிவ்ஸ் ரைஸ் டு எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்க்குள்ள இருக்க ரீஜனை ஃபுல்லா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ் இன்னர்மோஸ்ட் இருக்க அந்த சிலிண்டரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டர் சிலிண்டர்னு சொல்லுவோம். சென்டர் சிலிண்டர் யார் இருப்பாங்க? பெரிசைக்கிள் இருப்பாங்க, வாஸ்குலர் பண்டல்ஸ் இருப்பாங்க, நடுவில் இருக்க டிஷ்யூவை கிட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு ரூட்டோட ரீஜன். இங்க பாருங்க, டிப்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கு. கண்டினியூஸா வந்து ரூட் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி காமிச்சிட்டு இருக்கோம். This is the difference between the shoot and the root. ஓகே, ரிமைனிங் வர்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.